திருவிதாங்கோடு அறப்பள்ளி ஆலயத்திலே வேதாகமத்தில் உள்ள சில மரங்களும் ஆலயத்தை சுற்றி வளர்க்கப்பட்டு வருகின்றன. அத்திமரம், கருங்காலி மரம், கேதுரு மரம், ஒலிவ மரம். ஆலயத்தின் பின்புறத்திலே தோமாவின் உருவம் கல்வெட்டாகவும், தோமா இறந்ததற்கு ஆதாரமாக ஒரு கல்வெட்டாகவும் 2 கல்வெட்டுகள் பதியப்பட்டுள்ளன. ஆலயத்தின் வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஆலயத்தினுடைய பழைய கற்களும் தற்போது கட்டிய கற்களுமாக உள்ளன. அது மட்டுமல்லாமல் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்பாண்டங்களும் உள்ளன. 2000 வருடம் பழமையானது. அது மட்டுமில்லாமல் தோமா பற்றிய ஒரு சின்ன கல்வெட்டு இதற்கு பின்பாக உள்ளது. வாங்க இதை பார்க்கலாம். தோமாவுடைய சிற்பம், அது கூடயே ஒரு சின்ன கல்வெட்டும் அந்த கல்லிலே பதிந்துள்ளது. அதில் ஒரு வசனம் போட்டுக்குது பாருங்க. Blessed are those that have not seen and yet have believed. திதிமு எனப்பட்ட தோமா கிறிஸ்துவுக்கு பின்பு 72வது ஆண்டிலே அவர் இறந்ததாக இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்தியாவிலே கிறிஸ்தவம் ரொட்டிக்காகவும் பணத்திற்காகவும் ஆங்கிலேயர்களால் பரப்பப்பட்ட மதம் என்று யாருமே சொல்ல வேண்டாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நேரடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடங்களை பாருங்கள். வரலாற்று நினைவு சின்னங்களை பார்த்தீர்களானால் உங்களுடைய மனம் கண்டிப்பாக மாறும். திருவிதாங்கோடு அறப்பள்ளி என்னும் இந்த சிற்றாலயம் தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலுக்கு அருகில் திங்கள் நகர் என்ற ஊரின் அருகிலே திருவிதாங்கோடு என்னும் ஊரில் அமைந்துள்ளது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சுற்றுலாவிற்காக எங்கெங்கெல்லாமோ கூட்டி செல்கிறோம். அவர்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்தவம் இந்தியாவை வந்தடைந்தது என்பதற்கு ஆதாரமான இந்த சிற்றாலயத்தையும் காண்பிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கே.